ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த ரெக்வெஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன். ஹேர் ஆயிலிங் ரொட்டீன் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் வந்துட்டு தலைக்கு தேய்க்கணுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு டிபேட்டாகவே போயிட்டு இருக்கு ரொம்ப நாளாகவே. ஆனால் என்னோடய பாயிண்ட் என்னென்னா, அது ஹேரை வந்து ஒரு மாய்ஸ்சர்டாக வச்சுக்கிறதுக்கு, ஒரு ஷைன் கொடுக்கறதுக்கு, ப்ரோட்டீன் லாஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஹேர் ஆயிலிங் கண்டிப்பாக முக்கியம். நீங்கள் அதுக்காக ஓவர் நைட்டோ இல்லை 2 days அந்த மாதிரிலாம் தேய்ச்சிட்டு அப்படி இருக்கணும்னு சொல்லலை. எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறோமோ அப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour அல்லது 2 hours பிஃபோர் வந்துட்டு நீங்கள் தேய்ச்சி நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து இன்வெர்ட் பொசிஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அப்படியே ஃப்ளிப் பண்ணி மசாஜ் பண்ணுறது. ஒரு 3 to 4 minutes இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளட் சர்க்குலேஷனை ரொம்பவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி பண்ணுறனால ஹேர் அந்த ப்ளட் சர்க்குலேஷன் பூஸ்ட் ஆகி நம்மளுடைய ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்க, அண்டு ஸ்பைனலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா இதை பண்ண வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹேர் ப்ளீட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. சம்டைம்ஸ் அதை மடித்து கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படி நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஒரு 1 hour or 2 hours இந்த மாதிரியே விட்டுருங்க. நீங்கள் ஏதாவது வேறு ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ண கரெக்டாக இருக்கும். Thank you for watching this video.